ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு இயேசுப்பா நமக்கு கொடுக்கிற வார்த்தையானது 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனம். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். ஆமென். இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலமா ஆவியானவர் உங்ககிட்ட பேச போறாருங்க. விசுவாசிக்கிறீங்களா? என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில ஆண்டவருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் இல்லையா? அது என்ன சொல்லுதுன்னா, நீ கர்த்தரோடு இருந்தா அவர் உன்னோடு கூட இருப்பார் அப்படின்னு சொல்லுது. அப்படியா? நம்ம ஆண்டவருக்குள்ள தானே இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது இன்னைக்கு நம்ம எந்திரிச்ச உடனே ப்ரேயர் பண்ணுறதா இருக்கட்டும், பைபிள் ரீட் பண்ணதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னதுன்னா, அதாவது ஷேர் பண்ணுறது. அதாவது ஒரு ஃப்ரெண்டு கிட்ட, அதாவது அவங்க நேசிக்கிற ஒரு பர்சன் கிட்ட எப்படி எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்களோ, அதே மாதிரி நம்ம ஆண்டவரை நேசித்தோம் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட அதை ஷேர் பண்ணுவோம். அப்படி நம்ம இருக்கோமா? அப்படி இருந்தால் தான் அவரோட கூட அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இருக்கிறதா அர்த்தம். அதான் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்க கூட இருப்பார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார்னு சொல்லுது. அப்படியா? ஏசப்பாவை பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? இதே வசனத்தை நான் சொல்றேன் பாருங்க. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்துல சொல்லுது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அப்படின்னு சொல்லுது. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் மார்னிங் எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்றோம் அப்படின்னு கேட்டால், நான் சில நேரம் பண்ணுவேன், சில நேரம் இப்போ பண்ணுறது இல்லை. ஆனாலும் இப்போ பழக்கப்படுத்தி கொண்டுட்டு வரேன். உண்மையில் அந்த ப்ரேயர் பண்ணும்போது முன்னாடி கூட இந்த மாதிரிலாம் இருந்ததில்லை. ஆனால் இப்போ நான் எப்போ இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு நினச்சினோம், அதில் இருந்து எனக்கு பல அதாவது நைட்டு தூக்கம் வராமல் கரெக்டாக அந்த 2 மணி அந்த மாதிரி டைமில் தூக்கம் வருது. அப்புறம் காலையில் எழுந்து ப்ரேயர் பண்ண முடியறது இல்லை. ஆனால் நம்ம காலையிலே எழுந்து அந்த முதல் இடத்த கர்த்தருக்கு கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக ஆண்டவர் நம்ம கூட பேசுவார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதாவது அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவாருன்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தான் நம்ம அவரை தேடணும் இல்லையா? நம்ம நிச்சயமாக அவரை தேடணும்னா அவரை நிச்சயமாக அவர் பார்க்கலாம். அதாவது உண்மையாக அவரை தேடணும், உண்மையாக அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அதாவது என்ன காரியமாக இருக்கட்டும், என்ன விஷயமா இருக்கட்டும், எல்லாம் வச்சு அவருக்கு நம்ம சொல்லணும், ஆண்டவரே இப்படி நடந்துருச்சுப்பா அப்படி. அதாவது நம்ம க்ளோஸாக இருக்கவங்க கிட்ட, நம்ம ஃப்ரெண்டு கிட்ட, லவ்வர் கிட்ட எப்படி பேசுவோம், எவ்வளோ உரிமையாக பேசுவோம், அதே மாதிரி தான் நம்ம அப்பா கிட்ட பேசணும். எந்த காரியமானாலும் அவர்கிட்ட உரிமையாக பேசணும். ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காரியத்தையும் நம்ம ஷேர் பண்ணும்போது அவர் நம்ம கூடவே இருப்பாருங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும், வேலைக்கு போகிறீங்களா இல்லை ஸ்கூலுக்கு போகிறீங்களா, எங்கே போனாலும் சரி, உங்கள் மனசுக்கு சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் என் கூட வாங்கப்பா, என் கூட பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லுங்கள். ஸ்தோத்திரம் சொல்ல பழகிக்கோங்க. அப்படியே நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்ல ஆண்டவரோட உள்ளம் மகிழும். விசுவாசிக்கிறீங்களா? அந்த ஆண்டவரை நோக்கி பாருங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.